ஸோ அப்படியே இதை கண்டினியூ வந்து பண்ணலாம். ஸோ இப்போ 28.56ன்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ 28.56 அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 14.28 ஃப்ராக்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா 1/7 என்னதுன்னா 1/7. ஸோ 28.56ங்கிறது எப்படி இருக்குது, டபுள் த டைம் ஆஃப் 14.28 சப்போஸ் 2/7ங்கிறது தான் 28.56னுடைய வேல்யூ. 2/7 இன்ட்டு 980. ஸோ 7 1s are 7, 7 14s are 98. So 2 into 140 is 280. ஸோ முன்னாடியே நம்ம பார்த்தது தான் இந்த 87.5ங்கிறது. 87.5ங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100%லேருந்து 12.5 குறைச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கிது, 87.5 கிடைக்குதா. ஸோ 87.5ங்கிறது 12.5னுடைய ஒன் ஆஃப் த மல்டிபிள் தான். 12.5 into 2 போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 25 கிடைக்கும். 3 போட்டோன்னா 37.5 கிடைக்கும். 4 போட்டோன்னா 50 கிடைக்கும். 5னா 62.5 கிடைக்கும். 6னா 75. 7ங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னது 87.5. அப்போது 7/8 அப்படிங்கிறது தான் 87.5னுடைய ஃப்ராக்ஷன் சரியா. ஸோ இன்ட்டு 1280. ஸோ 8 1s are 8, 8 6 are 160. 16 7s are என்ன வரும், 10 7s are 70, 6 7s are 42. ஸோ அப்போ 112 சரிங்களா. ஸோ 1280ல் 87.5% எவ்வளோனா 1120. ஸோ 62.5% எவ்வளோன்னு பார்த்தோம். ஸோ இது 7னா இது 5ஆ. ஸோ 5/8 தான் வந்துட்டு 62.5%க்கான ஃப்ராக்ஷன் இன்ட்டு 1360. ஸோ 8 1s are 8 7s are. ஸோ 17 5s are 85. ஸோ 0 850 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 44.44 அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா 11.11%க்கான ஃப்ராக்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னதுன்னா 1/9. ஸோ 44.44னா என்ன அர்த்தம், இன்ட்டு 4ஆ. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 4/9. ஸோ 4/9 இன்ட்டு 2700. ஸோ 300 which is equal to 1200 சரியா. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஃப்ராக்ஷன் தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த சம்லாம் போடுறது ரொம்பவுமே டைம் கன்சியூமிங்காக இருக்கும். போட முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அது ரொம்பவுமே டைம் எடுக்கக்கூடிய ஒரு சம்ஸாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நம்ம இதுக்கான ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரிங்களா. இப்போ நான் சொல்லக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னாவே போதுமானது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், செம்ம போட்டு பிடிச்சிடலாம். சரி. ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேல்யூ கொடுத்தா அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூவில் அது எவ்வளோ பர்சன்டேஜ் சரியா. அதாவது எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸுங்கிறது ஒயில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலா என்ன, x/y × 100 சரிங்களா. ஸோ ஒய்யில் எக்ஸ் எவ்வளவு சதவீதம், ஒய்யில் எக்ஸ் எவ்வளவு சதவீதம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதுக்கான நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இது நார்மல் மெத்தட்லேயும் பார்க்க போகிறோம், இந்த ஈஸியாக எப்படி போடுறதா அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ 160ல் 40 எவ்வளவு சதவீதம். ஸோ 160ல் 40 எவ்வளவு சதவீதம் சரிங்களா. ஸோ அதோட 160ல் 160யும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், 160ங்கிறது 100%. இப்போ 160ங்கிறது 100% எடுத்துட்டு 10% எவ்வளவு, 16 10%. அப்படின்னா 40 இங்கே வர மாதிரி நம்ம பண்ணணும்.
சரிங்களா? இந்த மாதிரியும் பண்ணி ஒரு சில சம்ஸ் வந்து போடலாம். ஆனால் இதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் டேரெக்டாகவே நம்ம இதில் போட்டுட்டு போயிடுறது தான். சரியா? ஸோ இந்த 100 அப்படியே வச்சுக்கோங்க. 0. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிரும். இந்த 4 1s are 4, 4 4s are 16. என்ன வருது நமக்கு? 1/4 into 100. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இது 1/4 into 100 வந்துச்சுன்னா இதை 400ஆலாம் நம்ம டிவைட் பண்ணிகிட்டு இருக்கணுங்கிற தேவையில்லை. நமக்கு முன்னாடியே தெரியும் தானே. ஸோ 1/4 இங்கே இருக்குது. ஸோ 25%ங்கிறது வந்து என்னது? 1/4. ஸோ இந்த 1/4 into 100 அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் அப்படின்னாவே நம்ம அதுக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? ஸோ we can put 25% அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? அந்த ஃப்ராக்ஷனை வச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 180 is what percentage of 125? 125ல் 180 எவ்வளவு பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 5 3s are 6 are 5 25s are. ஸோ 25 4s are 100. 30 into 4 120. 6 4s are 24. 120 plus 24 which is equal to 144. ஸோ இதுக்கான ஆன்சர் 144. ஸோ இதே போல் வேறு ஒரு வேல்யூ எடுத்துக்கலாங்களா? 30ங்கிற நம்பர் 40ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படி என்ன பண்ணணும்? இன்ட்டு 100 போட்டால் வந்துடுமா? ஸோ 3/4. 3/4 into 100. 3/4னாவே நமக்கு என்ன போட்டுடலாம்? நமக்கு நல்லா ஞாபகம் வரணும். சரிங்களா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ண 3/4னா 75% அப்படின்னு டேரெக்டாகவே ஞாபகம் வரணும். டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? ஸோ 140ங்கிறது 280ல் எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 280 ஸோ 0 கேன்சல் ஆயிரும். 14 2s are. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 1/2 into 100. ஸோ 1/2னா என்ன அர்த்தம்? 1/2னா 50% அப்படிங்கிறது நமக்கு நல்லா ஞாபகம் வரணும். ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸை வந்து நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிடணும்? நல்லா படிக்கணும். ஸோ அது ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன்ஸை வந்து நீங்கள் நல்லா வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த சம்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணிடலாம். சரியா? 120 400ல் எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஸோ 120/400 into 100. 0 4 3s are 12. 4 10s are. சரியா? ஸோ 3/10. ஸோ 3/10 into 100ன்னு வருது. 3/10ன்னா எவ்வளோ சதவீதம்? 30%. நம்ம பார்த்தோம் தானே ஃப்ராக்ஷனில். ஸோ இப்போ இது ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே தானே? சரி, நம்ம போன கொஷின் பார்த்தது வந்துட்டு எந்த மாதிரியான கொஷின்னா, 40ங்கிறது 160ல் எவ்வளவு பர்சன்டேஜ், 180ங்கிறது 125ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து எப்படி பார்த்துருக்காங்க, எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்கள். 99 இஸ் வாட் பர்சன்டேஜ் லெஸ் தென் 135. 135ஐ காட்டிலும் 99 எவ்வளவு குறைவான சதவீதம் கொண்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 135ஐ விட 99 எவ்வளவு குறைவு அப்படிங்கிறத பார்க்கணும். எவ்வளோ குறைவாக இருக்குது? 135ல் 99 போச்சுன்னா 36. ஸோ அப்போ 135ஐ விட 36 தான் குறைவாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 135ல் இந்த 36 எவ்வளவு அப்படிங்கிறத தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன்ட்டு 100. ஸோ இது ரெண்டுமே 3 டேபிளால் அடியும். 3 1s are 3 12s are 3 4s are 3 5s are. சரிங்களா? ஸோ அதே போல் திரும்ப இது 3 டேபிளால் அடியும். 3 4s are 12. 3 15s are. ஸோ 4/15 வருது. இதை நம்ம மறுபடியும் கேன்சல் பண்ணோன்னா 5 3s are 5 20s are. ஸோ 4 into 2
80/3%. ஸோ என்னவாக இருக்குது 135 விட 80/3% 99ங்கிறது என்னவாக இருக்குது, குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான மீனிங். ஸோ இது பாருங்கள், 24 இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் 20. இங்கே வந்துட்டு இந்த கொஷினில் கம்பேரிஷன் வந்து 135 வச்சு தான் கம்பேரிஷன். 135ஐ காட்டிலும் 99 எவ்வளவு குறைவு, அதனால தான் 135 கீழே எடுத்துக்கிட்டோம் பேஸில். இங்கே வந்து என்ன கேட்குறாங்க, 24 இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் 20. 20ஐ காட்டிலும் 24 எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? சப்போ 20ஐ காட்டிலும் 24 எவ்வளோ அதிகமாக இருக்குது, 4 அதிகமாக இருக்குது. ஸோ இன்ட்டு 100 போட்டால் நமக்கு பர்சன்டேஜ் கிடைச்சிடும். 4 1s are 4 5s are. சப்போ 1/5. ஸோ 1/5நாவே நமக்கு என்ன பர்சன்டேஜ்னு ஞாபகம் வரணும், 1/5நாவே 20% அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். சரிங்களா? ஸோ நம்ம இதனுடைய பேசிக் கொஷின்ஸ், பர்சன்டேஜில் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேசிக் கொஷின்ஸ் வந்து நம்ம வந்துட்டு பார்க்கலாம்.